ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் என்எஸ் ரைடர். ஏடா எடுத்தோடனே ஹைவேஸ் கொண்டு வந்துட்டாங்க. அங்கே கொஞ்சம் அப்படியா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அங்கே கொஞ்சம் வண்டிங்களாம் இருந்துச்சு, அதை தள்ளி எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னே இன்ட்ரோ கொடுக்க முடியல. சரி, ஹைவேஸ்லேயே இன்ட்ரோ கொடுத்துக்கலாம். இங்கே ரொம்ப நாளாக விளாக் காணோம், ஒரு வாரமாக அப்படின்னா சொல்லியிருந்தேன் பார்த்தியா. போன விளாகில் ஒரு ட்ரிப்பு போனோம்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ட்ரிப்புக்கு தான் போயிருந்தேன். எங்கடா அப்படின்னு கேட்டால் கர்நாடகாவில் இந்த தர்மஸ்தலா. ஃபஸ்ட்டாக கர்நாடகா சைடு பீப்புள்ஸ்லாம் தெரியும். அங்கே அந்த சைடு போயிட்டு வந்தோம். ரொம்ப நாளாக போனோம். அந்த ரோட்டில் ஓட்டினோன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அந்த ரோடு எப்படின்னா ஹைவேஸு, ஸ்டேட் ஹைவேஸு, அப்புறம் ஹில்ஸு, அந்த மாதிரி மிக்ஸ்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு. சரி, அந்த ரைடு போனோன்னு ரொம்ப நாளாக யோசிச்சுருந்தேன். சரி, பல தடைகளுக்கு அப்புறம் போயாச்சு. எவ்வளோ ரூபா ஓடி இருக்கு அப்படின்னா 1076. இப்போ அந்த ஒரு 200 மீட்ரு விட்டுருங்க, 1076 கிலோமீட்டர் ஓட்டி இருக்குது. நாங்கள் பிளான் பண்ணது வந்து ஆக்சுவலாக 1200 கிலோமீட்ரு. ஃபஸ்ட்டு கிருஷ்ணகிரிலேருந்து கட்டிலூர் போகிற மாதிரி. இங்கேருந்து 454 வரும். இந்த சைடு பெங்களூரு, ஹாசனு அப்படி போகிற மாதிரி கட்டிலூர். அது இல்லாமல் கட்டிலூர்லேருந்து என்னது உடுப்பி வந்து 45 கிலோமீட்டர்ஸ் நோவு வருது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உடுப்பிலேருந்து மூகாம்பிகை போடுறதா இருந்தது. சரி, இதிலே லேட் ஆயிடுச்சுனால மூகாம்பிகை வந்து கட் பண்ணிட்டோம். கட்டிலூர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உடுப்பி கிருஷ்ணர் கோயில் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்துட்டோம், தர்மஸ்தலாவுக்கு வந்துட்டு அங்கேருந்து ஒரு பக்கத்தில் ஒரு 2-3 கோயில் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொக்கே சுப்பிரமணியம் பார்த்துட்டு திருப்பியும் ரிட்டன் கிருஷ்ணகிரி. ரவுண்ட் ட்ரிப்புக்கு 1075 கிலோமீட்டரு. ஹார்ன் அடிக்கல, ஹாரன் சுவிட்சே ஆன் பண்ணாமல் ஓட்டினுக்கிறேன் பாருங்க. சரி, இந்த மாதிரி கிலோமீட்டர் வந்துச்சு. எத்தனை டைம்டா டேங்க் ஃபில் பண்ணி நிறுத்தினீங்கன்னா ஃபஸ்ட்டு கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு 3500 போட்டுச்சு, 33 லிட்ரு. கரெக்டாக கிருஷ்ணகிரியிலேருந்து கட்டிலூர் போய் அங்கேருந்து உடுப்பி போகும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. அப்புறம் அங்கே ஒரு டேங்க் ஃபில் பண்ணோம். அங்கே டேங்க் ஃபில் பண்ணதில் கட்டாகிற வரையும் எவ்வளோ 34 லிட்ரு. கிட்டத்தட்ட ஒரு பாயிண்டில் 6 லிட்ரு கிட்டே இருந்துச்சு. 6 லிட்ரு உள்ளே இருந்துச்சு. 34 லிட்ரு கிட்ட பெட்ரோல் பிடிச்சிச்சு. அந்த பெட்ரோலு அது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3500 ரூபா. அங்கே வந்து கர்நாடகாவில் வந்து ₹1 அதிகம்னு நினைக்கிறேன், 110 ரூபா. இங்கே 109 ரூபா, இங்கே 101 ரூபாவும் இன்னும் அதிகம், 110 ரூபா. சரி, அதை அங்கே ஒரு 3700 பெட்ரோல் போட்டுச்சு, 34 லிட்ரு. அதான் 2 ஃபுல் டேங்க்கு. அப்புறம் அங்கே உடுப்பியில் பெட்ரோல் ஃபில் பண்ணுது. நெக்ஸ்ட்டு தர்மஸ்தலா, கொக்கே சுப்பிரமணியம் அப்படி பார்த்து இங்கே ஒசூர் வரையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வண்டி. அதை இதில் கரெக்டாக திருப்பியும் ஒரே பாயிண்டில் வந்துச்சு ஒசூர்கிட்ட. அங்கே ஒரு 1000 ரூபாய்க்கா 1000க்கு போட்டுச்சு. 1000க்கு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 பாயிண்ட் வந்துச்சு. அங்கேருந்து டவுனு தானே, அதனால் மைலேஜ் நல்லாவே வந்துச்சு. ஒரு பாயிண்ட்டு தான் குறைஞ்சிச்சு. இன்னும் இந்த 3 பாயிண்ட்டுக்கு கிட்டத்தட்ட போகும், இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் கிட்ட போகும். இப்போ டோட்டல் பட்ஜெட் எவ்வளோடா பெட்ரோலுக்குன்னா 75 ஆகிருக்கு. இன்னும் இதில் 1000 ரூபாய் பெட்ரோலுக்கு மேலே இருக்குது. அது ஒரு 7500 பெட்ரோல் இதாக இருக்குது. மைலேஜ் எவ்வளோ வந்திருக்குன்னா 15 வந்திருக்கு. எங்களுக்கே ஆச்சரியம், என்னடா இந்த 15 வந்துருச்சுன்னா மெயின் ரீசன் ஏன்னா மழை. நெக்ஸ்ட்டு விலாக் வந்து வண்டி தான். வண்டியில் நெக்ஸ்ட்டு அவனுக்கு சர்வீஸ் விட போகிறான். அவனை சர்வீஸ் விட்டால் எவ்வளோ பில்லு எல்லாமே போடுறான். என்னடா வண்டி பற்றி போட மாட்டேங்கிறேன்னு கேட்காது. நெக்ஸ்ட்டு அவனை சர்வீஸ் பண்ணி எவ்வளோ பில்லு என்னென்ன பண்ணுறாங்கன்றதை வந்து நான் அங்கே நின்று எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்க பஜாஜ்லன்றது உங்களுக்கு காட்டுறேன் நான். நெக்ஸ்ட்டு வண்டி விலாக் தான், கவலைப்படாதீங்க.
நெக்ஸ்ட்டு இவனுக்கு ஒரு சாவி வாங்கியிருந்தேன். அங்கே போன எக்ஸிபிஷன் போயிருந்தேன், எங்கள் ஊரில் போட்டிருந்தாங்க. சரி அங்கே பார்த்ததில் எனக்கு சாவி ஒரு சுசுக்கின்னு ஒரு கீ பஞ்ச் நல்லா இருந்துச்சு, அதை காட்டுறேங்க. சரி அடுத்த vlogல சந்திப்போம். பாய்.